பாருங்கள் இந்த கொஸ்டின் இப்போ டெட்டில் கேட்டிருக்காங்க. 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நாணி நீளம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், ஒரு வட்டம் போட்டேன், அதோட ஆரம் எவ்வளோ கொடுத்துட்டான்? 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். இது நாணி நீளம்னா நம்மளுக்கு நான்னா இதுதான் நம்மளுக்கு நான். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு நான். இப்போ வட்டத்தின் மையத்திலிருந்து நாணின் தூரத்துக்கு ஒரு கோடு, அதுதான் வட்டத்தின் மையத்திலிருந்து இந்த சென்டிமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. இதோட இது எவ்வளோன்னா 3×√7. சரிங்களா? 3×√7 இதோட நீளம் தான் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிச்சிங்களா? இப்போ அடுத்தது இதை என்ன பண்ணுறோம்னா, இங்கே பாருங்கள், இதை ரெண்டையும் நம்ம இணைக்கிறோம். இணைச்சோம்னா இது என்னன்னா இதுவும் நம்மளுக்கு ஆரம் தான். இது ஆரம்னா இது எந்த பக்கம் நம்மளுக்கு போட்டாலும் ஆரம் தான் வரும். அப்போ இது நம்மளுக்கு என்னது? ஆரம். ஆரம் எவ்வளோன்னு தெரியும்? 12. சரி, இப்போ இது என்னென்னா நம்மளுக்கு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்துக்கு இது என்னது? பித்தாகரஸ் தியரம் சொல்லலாமா? பித்தாகரஸ் தியரம் என்னது? இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்தது மற்ற இரு பக்கங்களையும் ஸ்கொயர் பண்ணுறோம். இது என்னது? 3×√7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் தெரியாத நமக்கு என்ன வச்சுக்கலாம்? எக்ஸு. அப்போ இது எக்ஸு ஸ்கொயர். ஓகேவா? 12 ஸ்கொயர் பண்ணால் 144 இன்ட்டு 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இந்த √7 ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகிடும், 7 மட்டும் வரும். அப்போ 9 7 63 ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர். ஓகே, இந்த ப்ளஸ் 63 எந்த வந்தால் -63. அப்போ 144 - 63 ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர். 144ல் 63 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 1. 14 14ல் 6 போயிடுச்சுன்னா 8, 81. எக்ஸ் ஸ்கொயர்டு 81னா அப்போ எக்ஸ் எவ்வளவு? இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 9. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ நம்மளுக்கு? 9. அப்போ இது நம்மளுக்கு 9ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இதோட நீளம் நம்மளுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 9. அப்போ இதோட நீளம் எவ்வளோனா இது அப்படியே இந்த 9 அப்படியே இங்கே வந்துடும். அப்போ 9 9 கூட்டினா 18. அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். 18 சென்டிமீட்டர். எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷனில்? பாருங்கள், டி ஆப்ஷன் 18 சென்டிமீட்டர். இதுதான் கரெக்ட் ஆன்சர்.